வடக்கு மாகாண பாடசாலைகளில் மாணவர்களுக்கு பைபிள் விநியோகிக்கப்படவுள்ளது தொடர்பில் அண்மைய நாட்களாக எழுந்துள்ள சர்ச்சைகள் மற்றும் கரிசனைகளை கருத்தில் கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் இவ்விடயத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வை ஜெயச்சந்திரனுக்கு ஆளுநர் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்றால் பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தால் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதி கடிதம் தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த அமைப்பு தமக்குரிய கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்கே அனுமதி கோரியிருந்த போதிலும் கல்வி திணைக்களத்தின் ஆரம்ப கடிதத்தின் வாசகங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் விநியோகிக்கப்படவுள்ளதாக புரிந்து கொள்ளப்பட்டு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இதனையடுத்து குறித்த விநியோகமானது ரோமன் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரமே என மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளரால் திருத்தப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இவ்விடயம் தொடர்பிலான சர்ச்சைகள் தொடரும் நிலையில் பாடசாலை கட்டமைப்புகள் மத நல்லிணக்கத்தை பேணுவதும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் மிகவும் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இதற்கான உரிய ஒழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்துமாறு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாது பாடசாலைக்குள் வெளிநபர்களோ அல்லது அமைப்புகளோ நேரடியாக சென்று மத நூல்களை விநியோகிக்கும் நடைமுறை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என ஆளுநர் பணித்துள்ளார். மேற்படி பைபிள்களை விநியோகிக்க விரும்பும் குறித்த நிறுவனம் அவற்றை வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்க வேண்டும். திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் நூல்களை கிறிஸ்தவ பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அந்த நூல் அவசியமான மற்றும் அப்பாடத்தை கற்கும் மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த முறையான நிர்வாக நடைமுறையினூடாக பாடசாலைகளில் சகல மத மாணவர்களிடையேயும் நல்லிணக்கம் பாதுகாக்கப்படுவதோடு தேவையற்ற முரண்பாடுகள் தவிர்க்கப்படும் என நம்புவதாகவும் வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார்.